பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. அதன்படி பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் தலா 101 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 தொகுதிகளும், ஜித்தன் ராம் மஞ்சியின் கட்சிக்கு 6 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து பயிர்களை பார்வையிட்ட பிரதமர் மோடி அங்கிருந்த விவசாயிகளுடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார். 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை ஒரு தவறான வழிமுறை என்றும், அந்த தவறுக்காகத்தான் இந்திரா காந்தி தன் உயிரையே இழந்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் பொற்கோவிலில் பலர் கொல்லப்பட்டது சீக்கியர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டதால் இந்திரா காந்தி சீக்கிய பாதுகாவலர்களால் படுகொலை செய்யப்பட்டார். மேற்கு வங்கத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வழக்கில் மௌனம் கலைத்து பேசிய முதலமைச்சர் மமதா பானர்ஜி எதற்காக அந்த மாணவி நள்ளிரவு 12 மணிக்கு வெளியே சுற்ற வேண்டும் என கேள்வி எழுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசை குறை கூறுவது நியாயமற்றது என்றதுடன் மாணவி படிக்கும் கல்லூரி நிர்வாகம்தான் பாதுகாப்பு வழங்கியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒடிசாவைச் சேர்ந்த மாணவி துர்காப்பூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். வெள்ளிக்கிழமை இரவு மாணவி தனது ஆண் நண்பரோடு வெளியே வந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த கும்பல் மாணவியை ஒதுக்குப்புறமான பகுதிக்கு இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவில் பள்ளி விடுதியில் ஜூனியர் மாணவர்களை வரிசையாக நிற்க வைத்து பெல்ட் மற்றும் கிரிக்கெட் பேட்டால் சரமாரியாக தாக்கிய சீனியர் மாணவர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோலாப்பூரில் உள்ள பள்ளியின் மாணவர்கள் விடுதியில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மற்றும் திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 13ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் சுசீந்திரம், வழுக்கம்பாறை, மயிலாடி, தெங்கம்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தெங்கம்புதூர் பகுதியில் சாலை பள்ளத்தில் குளம் போல மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென மாலையில் திருக்கண்டீஸ்வரம், சன்னாநல்லூர், ஸ்ரீவாஞ்சியம், பூந்தோட்டம், ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் புத்தாடைகள் மற்றும் அணிகலன்கள் வாங்க சென்னை டி நகரில் குவிந்தனர். இதன் காரணமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் கண்காணிப்பு கேமரா மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் புத்தாடைகள் வாங்க திருவாரூர் விஜயபுரம் கடைத்தெருவில் குடும்பமாக குவிந்ததால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடுமுறை தினம் என்பதால் புத்தாடைகள் வாங்கவும் பட்டாசு வாங்கவும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புத்தாடைகள் மற்றும் பரிசு பொருட்கள் வாங்க திருப்பூர் புது மார்க்கெட் வீதியில் பொதுமக்கள் குடும்பமாக குவிந்தனர். சிறியவர்கள் முதல் பெரியோர் வரை தங்களுக்கு பிடித்த ஆடைகளை ஆர்வமாக வாங்கி சென்றனர். இதனால் குமரன் சாலை, காமராஜர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள் வாங்க திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனையொட்டி 1327 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 200க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தீபாவளியை ஒட்டி தனியார் ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டணம் அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கும் மக்கள் செய்வதறியாது தவித்து வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது.
கூட்டணியிலிருந்து நெல்லைக்கு வழக்கமாக வசூலிக்கப்படும் 1400 ரூபாய் கட்டணத்திலிருந்து 5000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் மதுரைக்கான அதிகபட்ச கட்டணம் 4100 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 600 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்த திருச்சிக்கு அதிகபட்சமாக 3600 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. தீபாவளியொட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் புகார் அளிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. உணவு திட்டம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியான செய்தியை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து இதனை குறிப்பிட்டுள்ளார். அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு என திமுக கூட்டணியில் விரிசல் வர தொடங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் தொடர்பான விமர்சனத்திற்கு இவ்வாறு பதிலளித்தார். தான் செல்லும் கூட்டங்களில் தவேக தொண்டர்கள் தன்னார்வத்துடன் வந்து பங்கேற்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவேகவுடன் கூட்டணி ஏற்படுமா என்பது தேர்தல் வரும்போதுதான் தெரியும் என்றும் விளக்கம் அளித்தார். தவேகவுடன் கூட்டணி வைத்து பாஜகவை அதிமுக கழற்றிவிட உள்ளதாக பேசும் டிடிவி தினகரன் வைத்திருப்பது எல்லாம் ஒரு கட்சியா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் யாராவது தன்னை ஆதரிப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்த விரக்தியில் கற்பனையாக பேசி வருவதாகவும் சாடினார். தமிழ்நாட்டின் உரிமையை தாரை வார்த்துவிட்டு அடிமைப்படுத்திய ஏபிஎஸ் காங்கிரஸ் தலைவர்களை விமர்சிக்கலாமா என காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சாடியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேன் கிடைத்து விட்டது என்பதால் மேலே ஏறி ஒப்பாரி வைத்து 3ஆம் தர அரசியல் செய்வதாகவும் கட்டமாக விமர்சித்திருக்கிறார். இதுவரை நாம் கேள்விப்படாத அளவில் எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபட்டுள்ளார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடுமையாக சாடினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் தலைமையை ஏற்கவும் எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் என்றார். பாஜகவை கூட்டணியிலிருந்து அதிமுக விலக்க பார்க்கிறதா என எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்ல வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் கூறினார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவை கொள்கை எதிரி என தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பலமுறை கூறியிருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் தவேக சேர்ந்தால் பாஜகவுடன் சேருகிறது என்றுதான் அர்த்தம் என்று கூறினார். கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் எஸ்ஐடி குழுவினர் 8வது நாளாக விசாரணை மேற்கொண்டிருக்கும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கூடுதலாக காவல் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர், கடலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இருந்து கூடுதலாக ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என வரவழைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாசன மாவட்டங்களில் யூரியா, டிஏபி, பொட்டாஷ் உள்ளிட்ட உரங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கடுமையான உர தட்டுப்பாடு நிலவுவதால் சம்பா மற்றும் தாளடி பயிர்களுக்கு உரம் வைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருவதாக கூறியுள்ள அன்புமணி அரசு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருப்பதாக சாடியுள்ளார். வார விடுமுறையை கொண்டாட உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். படகு இல்லத்தில் வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் நீண்ட நேரம் பூங்காவில் செலவிட்டனர். மேலும் படகு இல்லத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து குடும்பத்தினரோடு படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் கடலில் குளித்தும் பகவதி அம்மன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். மழையின் தாக்கம் குறைந்ததால் அருவிக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து குளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
திருவண்ணாமலை சாத்தனூர் அணையில் இருந்து 9000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 7000 கன அடியாக உள்ளது. மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதால் அதனை சாலையில் கொட்டி விவசாயிகள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். 14 கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டி 120 முதல் 150 ரூபாய் மட்டுமே விற்பனையாவதால் அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவு கூட கட்டுப்படியாகவில்லை என கூறப்படுகிறது. விபத்து மற்றும் மாரடைப்பில் உயிரிழந்த லாரி ஓட்டுநர்கள் 6 பேரின் குடும்பங்களுக்கு வடசென்னை ராயபுரம் பகுதியில் கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கத்தினர் 4.5 லட்சம் நிதி உதவி வழங்கிய நெகிழ்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. சங்க ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரும் 200 முதல் 1000 ரூபாய் வரை வழங்கி இந்த நிதி உதவி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் அண்ணா நூற்றாண்டு கலையரங்கத்தின் கலைப்புயல் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி சார்பில் மாநில அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டி நடைபெற்றது. அதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சிங்கப்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் பயணித்து 41 நாட்களில் 14,000 கிலோமீட்டரை கடந்து சாதனை படைத்த மயிலாடுதுறை இளைஞருக்கு அவரது சொந்த கிராமத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலை பாதுகாப்பை வலியுறுத்தியும் சிங்கப்பூரில் உள்ள ஆட்டிசம் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு நிதி உதவி அளிக்கும் வகையிலும் அரங்கக்குடியைச் சேர்ந்த சிராஜுதீன் இந்த சாதனையை படைத்துள்ளார். குமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றின் சப்பாத்து பாலத்தில் மழை வெள்ளத்தின் போது அடித்து வரப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாக சிக்கி கிடந்த முட்செடிகள் மற்றும் பாசிகளை தன்னார்வலர்கள் இணைந்து அப்புறப்படுத்தினர். போக்குவரத்துக்கு இடையூறாக சிக்கியிருந்த முட்புதர்களை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அதிருப்தியில் இருந்தனர். சென்னை பெரும்பாக்கத்தில் ஓசோன் கிரீன்ஸ் என்ற தனியார் அடுக்குமாடி கட்டுமான நிறுவனம் பல லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு பல ஆண்டுகளாகியும் எவ்வித பணிகளையும் மேற்கொள்ளாததை கண்டித்து குடியிருப்பு வாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெனரேட்டர் மூலமாகவே மின் இணைப்பு வழங்கி வருவதாகவும் அவ்வப்போது அதையும் துண்டித்து விடுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் சோழிப்பாளையம் பகுதியில் நள்ளிரவில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து திருட முயன்ற 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட தரணி, பூபதி, ராஜேஷ் ஆகியோர் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் உள்ளது தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அனந்தலை பெரிய ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரி நீர் வெளியேறி சாலையில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் தண்ணீரில் இறங்கி மீன் பிடித்தும் குளித்தும் மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேல்மங்கலம் முத்தையாசாமி கோயில் திருவிழாவில் குறிப்பிட்ட சமூகத்தினர் குதிரை சிலையை எடுப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்று சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமாக தாங்கள்தான் பச்சை குதிரை எடுத்து வருவதாகவும் தற்போது போலீசாரும் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற முதுநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் வினாத்தாள் மாற்றி வழங்கப்பட்டதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. வேலூரைச் சேர்ந்த சிமியோன் என்பவருக்கு வணிகவியல் பாடத்திற்கு பதிலாக மொழி பாடத்திற்கான வினாத்தாள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இரட்டணை கிராமத்தில் கனமழையின் போது இடி மின்னல் தாக்கியதில் பனை மரங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மரங்கள் அருகே குடியிருப்புகளும் இருந்த நிலையில் அவை ஆபத்தின்றி தப்பின. தூத்துக்குடி மாவட்டம் கோவங்காடு அருகே 3 பேர் கொண்ட கும்பல் ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவங்காட்டைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரை அடையாளம் தெரியாத 3 நபர்கள் சேர்ந்து கத்தியால் குத்திய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். தூத்துக்குடி திரேஸ்வரம் கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு முழுமையாக அமைத்து தராத அரசை கண்டித்து வரும் 23ஆம் தேதி நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்தம் மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இயற்கை சீற்றத்தால் நாட்டுப்படகுகள் ஒன்றோடொன்று மோதி கடும் சேதமடைவதை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணி நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக கூறி வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மளிகை கடைகள், காய்கறி மற்றும் ஹோட்டல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் முக்கிய சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக பகுதியில் உள்ள மீன்பிடி உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடைக்குள் புகுந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். நள்ளிரவில் ரெயின்கோட் அணிந்து கொண்டு கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களின் திசையை திருப்பிவிட்டு பொருட்களை திருடிச் சென்றனர். சமையல் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களோடு ஆயில் நிறுவன அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனால் உடன்பாடு எட்டப்படும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி மரணமடைந்த ரவுடி நாகேந்திரனின் உடல் கூராய்விற்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் உறவினர்கள், நண்பர்கள் இறுதி அஞ்சலி செலுத்திய பின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி 2வது நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் 10 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தில் வாங்க கற்றுக்கொள்வோம் எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீபாவளியை விபத்தில்லா தீபாவளியாக கொண்டாடுவது எப்படி, தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே முன்னால் சென்ற தனியார் பேருந்து மீது பின்னால் வந்த சரக்கு வாகனம் மோதியது. சென்னையில் இருந்து சேலத்தை நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்னால் சென்ற சரக்கு வாகனம் திண்டிவனத்தை அடுத்த கோனேரிக்குப்பம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக பேருந்தின் மீது மோதியது. திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் நெல் பயிர்கள் வயலில் சாய்ந்தன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் அறுவடை நேரத்தில் பெய்த மழையால் பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பழைய கட்டட வளாகத்தை சுற்றிலும் மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பழைய கட்டடங்கள் முழுவதும் தண்ணீரில் சூழ்ந்து காணப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் தண்ணீரை அகற்றி மழைநீர் தேங்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 2999 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் குவியலாக நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் கலவரப்பள்ளி அணை மற்றும் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கூத்தம்பூண்டி கிராம பெண்கள் மற்றும் விவசாயிகள் பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணம் செய்து பவானி ஆற்றை கடக்கும் சூழல் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர சட்டமன்ற உறுப்பினரிடம் பல முறை முறையிட்டும் முறையான பதில் வரவில்லை என கிராம மக்கள் புலம்புகின்றனர். சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் மது அருந்த சைடிஸ் கேட்டு வடமாநிலத்தவர்களிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் தர்ம அடி வாங்கிக் கொண்டனர். கட்டடப் பணிக்காக கடற்கரை பகுதியில் தகர சீட்டுகள் அமைத்து தங்கியிருக்கும் வடமாநிலத்தவர்கள் சமைத்து வைத்திருந்த முட்டை உள்ளிட்டவைகளை மது போதையில் வந்த இளைஞர்கள் சாப்பிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இடி மின்னல் தாக்கியதில் கூரை வீடு தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. இடி மின்னலுடன் கனமழை பெய்த நிலையில் ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் வசித்து வரும் சுப்பிரமணியன் செல்வி தம்பதிக்கு சொந்தமான கூரை வீட்டின் மீது இடி தாக்கியதில் வீடு தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. 50 மூட்டை ரேஷன் அரிசியை கடத்தி சென்ற இருவரை திருவாரூர் குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியை சேர்ந்த பெருமாள் சாமி, சரண்குமார் ஆகியோர் ரேஷன் அரிசியை பொதுமக்களிடம் 1 கிலோ 5 ரூபாய் என்ற விலைக்கு வாங்கி வெளி மாநிலத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளத்தில் விழுந்த எல்கேஜி மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். மகரிஷி தனியார் பள்ளியில் பயின்று வந்த ஹன்சித் என்ற மாணவன் பள்ளி முடிந்து பேருந்தில் ஏற சென்றபோது புதிய கட்டடம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பில்லர் குழியில் மழைநீர் தேங்கிய நிலையில் அதில் விழுந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி தாளமுத்து நகர் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளரை வெட்ட முயன்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர். தாளமுத்து நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துராஜா தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சுடுகாடு அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த சந்தனராஜ் என்பவனை விசாரணை செய்தபோது காவல் உதவி ஆய்வாளரை மறைத்து வைத்திருந்த வாளால் வெட்ட முயன்றதாக கூறப்படுகிறது. ஒரு சிலரை ஜாதி பெயரை வைத்து அழைத்தால்தான் அடையாளம் தெரியும் என அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையில் செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒரு சிலருக்கு ஜாதி பெயர்தான் அடையாளம் என்றும் அதனால் மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர்தான் பொருத்தமாக இருக்கும் என்றும் விளக்கமளித்தார். நாகை அருகே கீழையூரில் மின்னல் தாக்கியதில் 13 வயது சிறுவன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கீழையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய மழை பெய்தல். கீழையூர் கீழத்தருவைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் தீபராஜ் வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணையிலிருந்து 3வது நாளாக வினாடிக்கு 7697 கனஅடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் 3 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடி உயரத்தில் 50 அடி வரை நீர் நிரம்பிய நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி 6 மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடந்த பியர் பார்ட்டிக்குள் புகுந்து போலீசார் கொடூரமாக தாக்கியதில் நிலைகுலைந்த இளைஞர் பலியானார். பொறியியல் பட்டதாரியான உதித் என்பவர் தனக்கு வேலை கிடைத்த சந்தோஷத்தை பகிர நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுத்த நிலையில் போலீசார் 10,000 ரூபாய் கேட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் கம்மம் நகரத்தில் யூடியூபை பார்த்து நண்பனை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தவர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஹைதராபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சூப்பர்வைசராக வேலை செய்த கட்லா வெங்கடேஸ்வரலு காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் அளித்த புகாரில் போலீசார் அவரை தேடி சடலமாக மீட்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் தலைக்கேறிய மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் உணவகத்திற்கு வெளியே மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. பெரிந்தல்மன்னா பகுதியில் உள்ள இந்த உணவகத்திற்கு வந்த இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டதோடு கடையின் பொருட்களை சேதப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து போலீசார் வந்ததை பார்த்ததும் அந்த கும்பல் தப்பிச் சென்றது. காபூலில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக துராந்த் எல்லைக்கோட்டில் ஆப்கானிஸ்தான் படைகள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 58 பேர் உயிரிழந்தனர். கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவின் வேண்டுகோளின் பேரில் தாக்குதலை நிறுத்தி வைத்திருப்பதாக தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் எல்லை ராணுவ சாவடிகளை ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் ராணுவம் கைப்பற்றியதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. குனார் மற்றும் ஹெல்மட் மாகாண ராணுவ சாவடிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததை ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதி செய்தனர். பாகிஸ்தான் ராணுவத்தின் டேங்க், கவச வாகனங்கள், துப்பாக்கிகளை தாலிபான் வீரர்கள் கைப்பற்றினர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற நூற்றுக்கணக்கான லாரிகள் காசாவை நோக்கி படையெடுத்தனர். காசா அமைதி திட்ட ஒப்பந்தத்தின்படி மனிதாபிமான உதவிகள் காசாவிற்குள் வேகமாக அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டது. காசா அமைதி திட்டத்தில் முதற்கட்டமாக உயிருடன் 20 பேர், சடலங்களாக 28 பேர் என 48 இஸ்ரேலிய பணைய கைதிகளை நாளை ஹமாஸ் விடுவிக்க உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதிபர் டொனால்ட் டிரம்பின் காசா அமைதி திட்டத்திற்கு இரு தரப்பும் ஒப்புக்கொண்டன. அமைதிக்கான நோபல் விருது வென்ற வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா தன்னை தொலைபேசியில் அழைத்து விருதுக்கு தகுதியானவர் நீங்கள்தான் என புகழ்ந்ததாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தம்பட்டம் அடித்துக் கொண்டார். வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடியதற்காக அந்த நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினாவிற்கு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இஸ்ரேல் பிணை கைதிகளின் உறவினர்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். மக்கள் கூடும் இடங்களில் தேங்க்யூ பிரசிடென்ட் டிரம்ப் என பதாகை வைத்து இஸ்ரேல் பிணை கைதிகளின் உறவினர்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர்.
மெக்சிகோவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். நிலச்சரிவில் 1000 வீடுகள், 59 மருத்துவமனைகள், 308 பள்ளிகள் சேதமடைந்துள்ளன. மீட்பு பணிக்காக 8700 ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் வானில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென ஹோட்டல் ஒன்றின் மீது விழுந்து நொறுங்கியதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள ஹண்டிங்டன் கடற்கரையில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென ஹோட்டல் கட்டடத்தின் மீது மோதியது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டத்தில் 248 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 270 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் ஃபாலோ ஆன் கொடுத்ததால் 2வது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி மீண்டும் பேட்டிங் செய்தது. மேற்கிந்திய தீவுகள் இந்தியா இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் அபாரமாக பந்து வீசிய குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியாவின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 81.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 248 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. நமீபியா அணி T20 கிரிக்கெட்டில் ஒரு முழுநேர கிரிக்கெட் அணியான தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வரலாறு படைத்திருக்கிறது. ஒரே ஒரு T20 போட்டியில் விளையாட தென்னாப்பிரிக்க அணி நமீபியாவிற்கு சென்றிருந்தது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 134 ரன்களை எடுத்தது. நமீபியா அணி 20 ஓவர்களில் 138 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. நெல்லையில் நடைபெற்ற மண்டல அளவிலான கராத்தே போட்டியில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புள்ளிகள் அடிப்படையில் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு மண்டல அளவில் வெற்றி பெறுவோர் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தகுதி பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் கோவாவில் நடைபெறும் உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என இந்திய பெண்கள் அணியின் பயிற்சியாளர் ஷியாம் சுந்தர் தெரிவித்திருக்கிறார். உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு குன்றத்தூரை அடுத்த கோவூரில் உள்ள தனியார் பள்ளியில் சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் கிராண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களோடு விளையாடினார். இயக்குனர் மாரி செல்வராஜ் தனது அடுத்த படம் நடிகர் தனுஷுடன் தான் என உறுதியளித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை ஐஸ்வரி கணேஷ் மற்றும் உண்டர்பார் இணைந்து தயாரிப்பதாகவும் வரலாற்று சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா உள்ளிட்டோர் நடிக்கும் பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ளது. காரைக்குடி, மதுரை, இலங்கை, பொள்ளாச்சியை தொடர்ந்து இறுதியாக சென்னையில் நடைபெற்று வந்த படப்பிடிப்பும் முழுமையாக நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் சிம்புவை நேரடியாக தெலுங்கு திரைப்படம் ஒன்றில் நடிக்க வைப்பதற்காக தெலுங்கின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மனசன மகா எனும் குறும்படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த இயக்குனர் தீபக் ரெட்டி இந்த திரைப்படத்தை இயக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் படத்தின் ப்ரோமோ வரும் 17ஆம் தேதி காலை 10:07 மணிக்கு யூடியூபில் வெளியாகிறது. 16ஆம் தேதி மாலை 6:02 மணிக்கு திரையரங்குகளில் பிரத்யேகமாக ப்ரோமோ திரையிடப்படும் எனவும் தயாரிப்பாளர் தானு அறிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அயப்பாக்கத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமை நடிகர் அருண் விஜய் ரத்த தானம் வழங்கி தொடங்கி வைத்தார். ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த அருண் விஜய் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். நடிகர் கார்த்தி, நலன் குமாரசாமி கூட்டணியில் உருவாகியிருக்கும் வா வாத்தியார் திரைப்படத்தில் நடிகர் ராஜ்கிரண் எம்ஜிஆர் ரசிகராக நடித்திருக்கிறார். கார்த்தியின் தாத்தாவாக நடித்திருக்கும் ராஜ்கிரண் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகராக நடித்திருப்பதால் அவரது கதாபாத்திரத்தின் மேல் ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. கோவையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இணைந்து உலக நன்மை வேண்டி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை தொடர்ச்சியாக 2 கோடி முறைக்கு மேல் பாடும் நிகழ்வு நடைபெற்றது. அதில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் காணொலி காட்சி மூலமும் பங்கேற்று பாராயணம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நடைபெற்ற பஞ்சகருட சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தெய்யார் கிராமத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் பஞ்சகருட சேவை விமர்சையாக நடைபெற்றது.
ஞாயிறு விடுமுறை ஒட்டி அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த திரளான பக்தர்கள் கடலில் புனித நீராடி 5 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அதிகாலை 4 மணிக்கே கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் முதல்நாடு கிராமத்தில் உள்ள எல்லை பிடாரியம்மன் கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. கால்படாத மண்ணை எடுத்து அம்மனுக்கு பீடம் அமைத்த ஆண்கள் 39 செம்மறி ஆடுகளை பலியிட்டனர். பின்னர் கைக்குத்தல் அரிசியில் சமைத்து கம கமவென கறி விருந்து பரிமாறப்பட்டது.